Welcome students, welcome to the Management Accounting classroom. Today we are going to discuss about marginal cost equation. Marginal cost equation அப்படினா என்ன பார்க்க போறோம். இந்த marginal cost first marginal cost அப்படினா என்ன அப்படினா variable cost. இப்போ variable cost அப்படினா என்ன? மறுபடியும் marginal costன்றது it is otherwise termed as variable cost. Variable cost அப்படினா என்ன அப்படின்றத பார்க்க போறோம். First sales ல இருந்து variable cost that is marginal cost less பண்ணா marginal cost variable cost என்ன சொல்றோம் அப்படினா direct material இருக்கலாம், direct wages இருக்கலாம், direct expenses இருக்கலாம். இந்த மூணையும் ஆட் பண்ணி லெஸ் பண்ணா கிடைக்கிறது contribution. Contribution is otherwise termed as gross margin. ஒரு gross profit மாதிரி, ஓகேவா? அதுல இருந்து fixed cost லெஸ் பண்ணா நமக்கு கிடைக்கிறது net profit or loss. ஓகே. இப்போ சாதாரணமா சேல்ஸ் அப்படினா நமக்கு தெரியும். சேல்ஸ் cost plus profit is equal to sales அப்படின்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். cost plus profit, இந்த cost அப்படின்னு நம்ம ஏற்கனவே நமக்கு எல்லாரும் சர்வசாதாரணமாக நல்லா தெரிஞ்ச அந்த காஸ்ட்டை ரெண்டாக பிரிக்கிறோம். ஃபிக்ஸட் காஸ்ட், வேரியபிள் காஸ்ட். ஃபிக்ஸட் காஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா இட் ரிமைன்ஸ் அன்சேஞ்ச்டு விதவுட் கன்சிடரிங் த லெவல் ஆஃப் அவுட்புட். ப்ரொடக்ஷன் எவ்வளோ இருந்தாலும் இந்த ஃபிக்ஸட் எக்ஸ்பென்சஸ் வந்து பே பண்ணி தான் ஆகணும். நீங்கள் 100 ப்ரொடியூஸ் பண்ணாலும் சரி, 10,000 ப்ரொடியூஸ் பண்ணாலும் சரி, ஃபிக்ஸட் காஸ்ட் அப்படின்றது இட் ரிமைன்ஸ் அன்சேஞ்ச்டு. லெவல் ஆஃப் ப்ரொடக்ஷனை பொறுத்து அது மாற போகிறது கிடையாது. ஃபிக்ஸட். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஃபேக்ட்ரிக்கு ரெண்ட் கொடுக்குறோம், இல்லை ஆஃபீஸ்க்கு ரெண்ட் கொடுக்குறோம். நம்ம வந்து ஒரு லெவல் ஆஃப் ப்ரொடக்ஷன் எவ்வளோ நடந்திருக்கோ அதுக்கேற்றாப்புல ரெண்ட் கொடுக்குறோம் அப்படி கிடையாது. ஃபிக்ஸடாக இவ்வளோ அமௌண்ட் எடுத்து கொடுத்து தான் ஆகணும். நீ ப்ரொடக்ஷன் பண்ணாலும் சரி பண்ணாட்டினாலும் சரி நம்ம ஃபிக்ஸடாக ஒரு அமௌண்ட்டை ரெண்ட்டுன்னு பே பண்ணி தான் ஆகணும். அது வந்து ஃபிக்ஸட் எக்ஸ்பென்சஸ். இது வேரியபிள் எக்ஸ்பென்சஸ் ஆர் மார்ஜினல் காஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். வேரியபிள் காஸ்ட் ஆர் மார்ஜினல் காஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா லெவல் ஆஃப் அவுட்புட் இன்க்ரீஸ் ஆக அதுக்கேற்றாப்புல இந்த எக்ஸ்பென்சஸ் அதிகமாகிக்கிட்டே போகும். எப்படி லெவல் ஆஃப் அவுட்புட் அதிகமாகிக்கிட்டே போகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 100 ப்ரொடியூஸ் பண்ணோம்னா அதுக்கேற்றாப்புல தேவைப்படும். 100,000 ப்ரொடியூஸ் பண்ணோம்னா அதுக்கேற்றாப்புல இந்த எக்ஸ்பென்சஸ் தேவைப்படும். இது என்ன அப்படின்னா டைரக்ட் மெட்டீரியல். அதனால தான் என்ன சொல்கிறோம், டைரக்ட் மெட்டீரியல். இப்போ ஒரு ப்ராடக்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மெட்டீரியல் என்ன பேசிஸில் நம்ம வாங்குவோம், எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்றாப்புல மெட்டீரியல் வாங்குவோம். 100 ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணோம்னா அதுக்கேற்றாப்புல மெட்டீரியல் வாங்குவோம். இது 1000 ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கேற்றாப்புல நம்ம மெட்டீரியல் வாங்குவோம். ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த லெவல் ஆஃப் அவுட்புட் தட் இஸ் டர்ம்ட் அஸ் வேரியபிள் காஸ்ட் ஆர் வேரியபிள் எக்ஸ்பென்சஸ் ஆர் மார்ஜினல் காஸ்ட். சரியா? அப்போ அவுட்புட்டை பொறுத்து என்ன எக்ஸ்பென்சஸ் மாறுதோ அதை வேரியபிள் காஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? என்னென்ன எக்ஸ்பென்சஸ்லாம் மாறும் அப்படின்னு கேட்டால் அதுதான் டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் வேஜஸ். ஒரு ப்ராடக்ட் செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு இவ்வளோ கூலி கொடுப்போம். இதே 10 ப்ராடக்ட் செஞ்சாங்கன்னா அதுக்கு ஏற்றாப்புல என்ன செய்வோம், 10 மடங்கு எக்ஸ்ட்ராவாக கொடுப்போம். அதுதான் டைரக்ட் வேஜஸ். ஸோ அது என்ன செய்யுது, இட் வேரிஸ் அக்கார்டிங் டு த லெவல் ஆஃப் அவுட்புட். ஸோ வேரியபிள் காஸ்ட் வேரிஸ் அக்கார்டிங் டு த லெவல் ஆஃப் அவுட்புட். But fixed cost remains unchanged without considering the level of output. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது total cost. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது total cost. Plus profit, we already know it is equal to sales. So sales equal to என்னது, profit plus fixed cost plus variable cost. ஓகேவா? இப்போ கான்ட்ரிபியூஷன் அப்படின்ற டேர்ம் வந்து நமக்கு கொஞ்சம் புதுசாக தெரியலாம். இது வேற ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் லைக் தட் ஆஃப் கிராஸ் ப்ராஃபிட் மாதிரி, கிராஸ் மார்ஜின். ஓகே, தட் இஸ் த கான்ட்ரிபியூஷன். கான்ட்ரிபியூஷன் இஸ் ஈக்குவல் டு சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட். நம்ம இந்த இதை பார்த்தாலே தெரியும், சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட். இந்த சார்ட்டை பார்த்தாலே தெரியும், சேல்ஸ்லேருந்து வேரியபிள் காஸ்ட்டை மைனஸ் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது கான்ட்ரிபியூஷன். கண்டிப்பாக இந்த ப்ராஃபிட் வந்து கிராஸ் ப்ராஃபிட் மாதிரி. அப்போ இது ஒன்று சேல்ஸ்லேருந்து வேரியபிள் எக்ஸ்பென்சஸை மைனஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். இல்லைன்னா என்ன செய்யலாம், ப்ராஃபிட் ஆர் ப்ராஃபிட் ப்ளஸ் ஃபிக்ஸட் காஸ்ட். இன்னொன்று என்ன சொல்கிறோம், கீழே ரிவர்ஸில் ப்ராஃபிட் ப்ளஸ் ஃபிக்ஸட் காஸ்ட் தட் இஸ் டர்ம்ட் அஸ் கான்ட்ரிபியூஷன். சரியா? இப்போ கான்ட்ரிபியூஷன் அப்படின்றது கிராஸ் ப்ராஃபிட் மாதிரி சொல்லிட்டேன். இந்த பிவி ரேஷியோ அப்படின்னா ப்ராஃபிட் வால்யூம் ரேஷியோ. இட் இஸ் ஜஸ்ட் லைக் தட் ஆஃப் ப்ராஃபிட்டபிலிட்டி. ஒரு இதோட ப்ராஃபிட்டபிலிட்டி எந்த லெவலில் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான் இந்த பிவி ரேஷியோ. பிவி ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு contribution by sales into 100. It should be expressed in terms of percentage.
அதை பர்சன்டேஜில் எக்ஸ்பிரஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம சேர்த்துருக்கோம் இன்ட்டு 100 போட்டிருக்கோம். ஓகேவா? ஆர் சேஞ்சஸ் இன் ப்ராஃபிட் டிவைடட் பை சேஞ்சஸ் இன் சேல்ஸ். என்ன அப்படின்னா 2 வருஷத்துக்கு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எவ்வளோ ப்ராஃபிட் சேஞ்ச் ஆகிருக்கு, எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, டிக்ரீஸ் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா செய்யணும். சேஞ்சஸ் இன் ப்ராஃபிட் டிவைடட் பை சேஞ்சஸ் இன் சேல்ஸ் இன்ட்டு 100 போட்டால் நமக்கு என்ன செய்யும்? பிவி ரேஷியோ, தட் இஸ் ப்ராஃபிட்டபிலிட்டி ஆஃப் த கன்சர்ன் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். தென் நெக்ஸ்ட்டு இந்த கீ ஆர் லிமிட்டிங் ஃபேக்டர் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த சம் ஆஃப் த ஃபேக்டர்ஸ் விச் லிமிட்ஸ் த லெவல் ஆஃப் ப்ரொடக்ஷன். சில நேரம் நம்ம ப்ரொடக்ஷன் நம்ம நல்லா ப்ராஃபிட்டபிலிட்டி நல்லா வந்துருக்கும், சாதாரண கண்டுபிடிச்சோம்னா அந்த பிவி ரேஷியோ தான் ப்ராஃபிட்டபிலிட்டியாக எடுத்துக்குவோம். சில நேரத்துக்கு என்ன ஆகும் அப்படின்னா ப்ராஃபிட்டபிலிட்டி டிஃபர் ஆகும். என்ன அப்படின்னா நம்ம ப்ரொடக்ஷனை வந்து கன்ஸ்ட்ரைன் பண்ணும். சில நேரத்துக்கு என்ன அப்படின்னா நிறையா நம்மள்ட்ட இன்புட் இல்லாமல் இருந்திருக்கலாம், அதனால ப்ரொடக்ஷன் கம்மியாக இருக்கலாம். இல்லை லேபர் நமக்கு நிறைய கிடைக்காம இருந்திருக்கலாம். ஏதோ ஒரு லிமிட்டிங் ஃபேக்டர், தட் இஸ் termed as key or limiting factor, the factor which affects the level of production, which limits the level of production, that is termed as limiting factor or key factor. என்ன சொல்கிறோம்? எந்த ஃபேக்டர்னால நம்மளுடைய லெவல் ஆஃப் ப்ரொடக்ஷன் அஃபெக்ட் ஆச்சோ அந்த ஃபேக்டரை கீ ஃபேக்டர் ஆர் லிமிட்டிங் ஃபேக்டர்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா ப்ராஃபிட்டபிலிட்டியை அஃபெக்ட் பண்ணும். நமக்கே தெரியும் இது என்ன செய்யும், லெவல் ஆஃப் ப்ரொடக்ஷன் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா அடுத்த ஸ்டெப் என்ன செய்யும், ப்ராஃபிட்டபிலிட்டியும் அஃபெக்ட் பண்ணும். ஸோ அந்த டைம் ஆஃப் லிமிட்டிங் ஃபேக்டர் இருக்கும்போது ப்ராஃபிட்டபிலிட்டி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ப்ராஃபிட்டபிலிட்டி இஸ் ஈக்குவல் டு கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை கீ ஃபேக்டர். இப்போ பிவி ரேஷியோன்றது ஜென்ரலாக உள்ள ப்ராஃபிட்டபிலிட்டி. இதே இது கீ ஃபேக்டர் இருந்தது, லிமிட்டிங் ஃபேக்டர் இருந்தது அப்படின்னா ப்ராஃபிட்டபிலிட்டி இஸ் ஈக்குவல் டு கான்ட்ரிபியூஷன் பை கீ ஃபேக்டர். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.